ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு நம்ம பார்த்து, நான் செய்யணும்னு நினைச்சிட்டேன். உங்க வாழ்க்கையில நீங்க கேட்டுக்கொண்டிருக்கின்ற சில காரியங்கள், இத்தனை நாளா நடக்காம இருக்கக்கூடிய சில காரியங்கள் நடந்து முடியும். ஆனா நான் செய்யறதை தடுக்கிறவன் யார் என்று இன்றைக்கு ஆண்டவர் கேட்கின்றார். பிரியமானவர்களே, ஏசாயா 43வது அதிகாரம் 11 13வது வசனத்தை வாசிக்கின்றேன். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நான் உண்டாவதற்கு முன்னமே நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு நம்ம பார்த்து, நான் செய்யணும்னு நினைச்சிட்டேன். உங்க வாழ்க்கையில நீங்க கேட்டுக்கொண்டிருக்கின்ற சில காரியங்கள், இத்தனை நாளா நடக்காம இருக்கக்கூடிய சில காரியங்கள் நடந்து முடியும். ஆனா நான் செய்யறதை தடுக்கிறவன் யார் என்று இன்றைக்கு ஆண்டவர் கேட்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு காலேஜ்ல அட்மிஷனுக்காக எல்லாரும் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்காக நிறைய பேர் அப்ளை பண்றாங்க. அதுல ஒரு கடவுள் பக்தி நிறைந்த ஒரு ஸ்திரீ அந்த வாலிப பிள்ளையும் அப்ளை பண்றா. ஆனா ஒருத்தர் நல்ல ரெக்கமெண்டேஷனோட வராரு. இவங்க ரெக்கமெண்டேஷன் அவங்க ரெக்கமெண்டேஷன் தலைவரை எப்படியோ கவர்ந்து பண்றாங்க. ஆனா இந்த பிள்ளைய போல போர்டு டிசைட் பண்றாங்க, இந்த பிள்ளைய போல அவங்க யாருமே இல்லை, இந்த பிள்ளை நல்லா டீச் பண்றாங்க, இவங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கணும்னு. ஆனா தலைவர் என்ன டிசைட் பண்றாருன்னா, அந்த ரெக்கமெண்டேஷனோட வந்தவங்களுக்கு அந்த சீட்டை கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. கொடுத்தும் ஆயாச்சு. அப்போ என்ன ஆச்சு, அந்த அம்மா ரொம்ப சோர்ந்து போய், ஆண்டவரே நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், சரி உங்களுக்கு சித்தம் இல்லை போல அப்படின்னு நினைச்சு விட்டுட்டாங்க. அதற்கு பிறகு திடீரென்று அந்த தலைவர் மேல ஒரு கமிஷன் போட்டு அந்த கமிட்டியை ரெக்கமெண்ட் பண்றாங்க. எதுவும் இவரு தில்லுமுள்ளு பண்றாரு, இவர் மேல பல லஞ்ச ஊழல் வழக்குகள்லாம் வர ஆரம்பிக்கிறது. அந்த தலைவரையே தூக்கிடுறாங்க. அந்த தலைவரை தூக்கினமே அந்த தலைவர்னால நியமிக்கப்பட்ட மக்களையும் எடுத்துடுறாங்க. அப்போ எடுத்த பிறகு இந்த அம்மாவுக்கு திரும்ப அந்த சீட் கிடைக்கிறது. இவங்க முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. நான் செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற ஒரு பெரிய வார்த்தை அது. நான் செய்ய நினைப்பதை தடுப்பவன் யாராகவும் இருக்க முடியாது என்று சொல்லி இந்த நாளை நாம் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்து நம்முடைய நாளை துவங்குவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நீ செய்ய தடுப்பவர் யார் என்று சொல்லி, கர்த்தாவே ஆண்டவரே, எங்களை ஒப்புவித்து நாங்கள் நடக்கிறோம். நீங்க என்ன வழி நடத்துங்க. என்னோடு கூட ஜெபிக்கிறவங்க சோர்வோடு கூட இருப்பார்களே, ஆனால் நீங்க கர்த்தாவே ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.